ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தங்களின் வருகையே எங்களின் உவகை, தங்களின் ஆதரவு எங்களுக்கு ஊக்கம். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த சேனல் ஆரம்பித்து 1.5 மாதம் கூட முழுசாக ஆகலை. அதுக்குள்ளே 500 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த அளவுக்கு பேர் ஆதரவு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். தொடர்ந்து ஆதரவளித்து ஊக்கப்படுத்துங்க. அடுத்தது, தமிழில் இலக்கணமோ இலக்கியமோ எந்த டாபிக் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி டெய்லி அது சம்மந்தமாக வீடியோ போடலாம். இந்த ரெகுலர் வீடியோ டெய்லியும் அப்லோட் ஆகும். அது இல்லாமல் இதுவும் அப்லோட் பண்ணலாம். நியூ வியூவர்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது, 6th தமிழ், 7th தமிழ், இந்த மாதிரி இயல் வைஸாக வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாக்கள்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இலக்கணம், எழுத்தாளர்கள், காப்பியங்கள்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த 6th தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமா 7th தமிழ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிகேவும் ஒரு வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 6th தமிழ் பருவம் 2 இயல் 3 பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்க்கும்போது 6வது இயல் பார்க்க போகிறோம். அதாவது பருவம் 2ல் 3வது இயல், மொத்தத்துக்கு 6வது தமிழ்னு பார்க்கும்பொழுது 6வது இயல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன், நானிலம் படைத்தவன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நானிலம் படைத்தவன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் என்ற நூலை எழுதியவர் முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன டிஎன்பிசிலாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கிங்க. முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுகிறார். நானிலம் படைத்தவன் என்னும் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நானிலம் படைத்தவன் என்னும் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்: மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று கூறியவர் பாரதியார். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி. இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் லெசன் பார்க்கலாம். கடலோடு விளையாடு. இந்த லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, விடிவெள்ளியே விளக்கு போன்றது, விரிகடலே பள்ளிக்கூடம் போன்றது சொல்லிட்டு எழுத்தாளர் வந்து அவருடைய அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை வந்து அழகாக வந்து இதில் சித்தரித்து சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அப்படியே ஒரு பொறுத்துக மாரி கொடுத்து கேட்டுருவாங்க. அதனால எதுக்கு ஒப்புமைப்படுத்தி அவர் பாடியிருந்தாரோ அது எல்லாத்தையும் ஒரு ஐஃபோன் போட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் வாங்க. விடிவெள்ளி விளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம், அலையே தோழன், மேகம் குடை, வெண் மணலே பஞ்சு மெத்தை, இடி கூத்து, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை, கதிரவனின் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், முழு நிலவு கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம், தொழும் தலைவன் பெரும் வானம். மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். விடிவெள்ளி விளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம், அலைகளே தோழன், மேகமே குடை, வெண்மணலே பஞ்சுமெத்தை, இடியே கூத்து, புயலே ஊஞ்சல், பனிமூட்டமே போர்வை, கதிரவனின் சுடரே கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்களே நம் பொருட்கள், முழு நிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சலே யோகம், தொழும் தலைவனே பெரும் வானம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்: கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு, அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள்.
அடுத்தது இதில் இப்போ இந்த கடலும் கடல் சார்ந்தது நெய்தல் திணையை பற்றின ஒரு பாடல் தான் இல்லைங்களா? அதனால் நெய்தல் திணையை பற்றி ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய மக்களை பரதவர் பரத்தியர்னு சொல்லுவாங்க. நெய்தல் நிலத்தில் நடக்கக்கூடிய தொழில்கள்னா மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அடுத்தது நெய்தல் நிலத்துக்குரிய பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பு மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். உழைக்கும் மக்கள் தம் களைப்பு மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு ஆகும். நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாடல்கள் ஆகும். நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கு, ஆக்சுவலாக ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, அதில் மூச்சடக்கின்னு இருக்கணும், அது தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு, பார்த்துங்க. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. இந்த லெசன்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய பொறுத்துக நம்ம என்னங்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லெசன்ல அந்த மீனவர்களுக்கு எதை கூட ஒப்புமைப்படுத்தி பார்த்துருந்தாங்கன்றது அதை தாங்க பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. விடி வெள்ளியே அவர்களுக்கு விளக்கு, மணலே பஞ்சு மெத்தை, புயலே ஊஞ்சல், பனி மூட்டமே போர்வை. சரிங்களா, அடுத்த லெசன் பார்க்கலாம். வளரும் வணிகம். பொருளை விற்பவர் வணிகர், பொருளை வாங்குபவர் நுகர்வோர். சரிங்களா, பொருளை விற்பவர் வணிகர், பொருளை வாங்குபவர் நுகர்வோர். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். நெல்லை கொடுத்து உப்பை பெறாங்க, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். சரியா, வணிகம் இரண்டு வகைப்படும். வணிகம் இரண்டு வகைப்படும். ஒன்று தரை வழி வணிகம், ரெண்டு நீர் வழி வணிகம். வணிக குழு வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டது. வணிக குழு வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டது. கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் துறைமுகம். கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் துறைமுகம். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டன. துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார். தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார். வணிகத்தை தனிநபர் வணிகம் மற்றும் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். வணிகத்தை தனிநபர் வணிகம் மற்றும் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதுவும் முக்கியமான ஒன்று தான், பார்த்துங்க. எது எது ஏற்றுமதி செஞ்சாங்க, எது எது இறக்குமதி செஞ்சாங்க.
எந்த பொருளை எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சாங்க? இதில் ரொம்ப முக்கியமானது. இதில் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டினா, அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது? குதிரை. இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ஏரியா கொஞ்சம் பார்த்துங்க. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதனை பல தமிழ் இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதனை பல தமிழ் இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருள்களை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. வணிகர்கள் பொருள்களை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. கொள்வது மிகை கொளாது கொடுப்பது குறைபடாது. பட்டினப்பாலை. கொள்வது மிகை கொளாது கொடுப்பது குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொரு பால் கோடாமை சான்றோர் கனி என்று கூறும் நூல் திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொரு பால் கோடாமை சான்றோர் கனி என்று கூறும் நூல் திருக்குறள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பின் கொல்லை சாற்றி உமணர் போகலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சாற்றி உமணர் போகலும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். வீட்டின் பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. இந்த பாடத்திலேயே ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டு எடுத்து பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்தலாம். கரன்சி நோட் பணத்தால், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் டிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது டிமாண்ட் டிராஃப்ட் வரைவு ஓலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ காமர்ஸ் மின்னணு வணிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசன் பார்க்கலாம். உழைப்பே மூலதனம், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. இக்கதையில் வரும் அருளப்பன் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் கொடுத்தார். இக்கதையில் வரும் அருளப்பன் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் கொடுத்தார். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறேன்னு சொல்லிட்டு எதாவது கேட்க போய் அருளப்பன் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தாருன்னு கேட்டாங்கன்னா தெரியணுன்றதுக்காகவும், உழைப்பே மூலதனம் என கதையில் வரக்கூடிய கதாநாயகர் யாருன்னு கேட்டால் அருளப்பன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இல்லை வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். பண்டம் கமோடிட்டி, பண்டம் கமோடிட்டி. கடற்பயணம் வாயேஜ், கடற்பயணம் வாயேஜ். பயணப்படகுகள் ஃபெரிஸ், பயணப்படகுகள் ஃபெரிஸ். தொழில் முனைவோர் என்டர்பிரனியர், தொழில் முனைவோர் என்டர்பிரனியர். இது எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, அது நீங்கள் பார்த்துங்க. பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன், கலப்படம் அடல்ட்ரேஷன். நுகர்வோர் கன்சியூமர், நுகர்வோர் கன்சியூமர். வணிகர்
மெர்ஜன், வணிகர் மெர்ஜன். இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் பார்த்தலாம். கிடைக்கும் பொருள்களை மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவதே சிறந்த வணிகம். சிலை செதுக்கும் போது உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம். சிலை செதுக்கும் போது உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம். வணிகத்தின் நோக்கம் மனிதர்களுக்கு தேவையான பொருள்களை கிடைக்க செய்வதே ஆகும். வணிகத்தின் நோக்கம் மனிதர்களுக்கு தேவையான பொருள்களை கிடைக்க செய்வதே ஆகும். இந்த புக் பேக்கில் விடுகதைக்கு விடைகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். தனி ஆளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்துடுவான். யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். அவன் யார்? தராசு. தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், காலில்லாத அவன் யார்? கப்பல். பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு. அவன் யார்? குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோர்க்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, பூ உலகத்தார் விரும்பும் மணி. அது எந்த மணி? நெல்மணி. ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல மதியும் சேர்ந்து வரும். பல நிதியும் சேர்ந்து வரும். அவை என்ன? ஏற்றுமதி, இறக்குமதி. ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும். அவை என்ன? ஏற்றுமதி, இறக்குமதி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 6th தமிழ் இயல் 6 முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய அடுத்த 3 இயலையும் வந்து சீக்கிரமாக பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நம்மக்கிட்ட டேஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம். தேங்க்யூ.